குட் மார்னிங். இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்குனி உத்திரம் இல்லையா, அந்த ஒரு வீடியோஸு. அதுக்கு முன்னால் நம்ம மாலை போட்ட வீடியோஸ், அதை பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் எதுக்காக மாலை போட்டிருக்கீங்க, என்ன விசேஷம் பங்குனி மாதம்லாம் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நானும் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மாலை போட்டிருக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம விரதம் வாராகியம்மனுக்கு விரதம் நிறைய இருந்திருக்கோம். 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு நம்ம இருப்போம். ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மாலை போடுறது. ஸோ அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் தான் சொல்லணும். ரொம்ப நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, காலையில் அர்லி மார்னிங் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்குள்ளே போகும்போதே நமக்கு அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி வாசனை, சாம்பிராணி புகை, அப்புறம் கற்பூரம், ஊதுபத்தி ஸ்மெல்லு, மல்லிகைப்பூ வாசனை, அந்த ஒரு சாமியை பார்க்க அவ்வளோ இதுவாக நல்லா இருக்குது. நம்ம நினச்ச விஷயம் நடக்குது. சுத்தபத்தமாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே நடக்குங்க. நம்ம பொய் சொல்கிறது, அதாவது வாழ்க்கையில் பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, தப்பான வழிக்கு போகக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது. அதை தவிர்த்து நேர்மையாக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். யாரையும் ஏமாற்றக்கூடாது. அந்த ஒரு விஷயம் பண்ணாலே கடவுள் நம்மளை வந்து கண்டிப்பாக எனக்காக தான் தண்டிப்பாங்க. ஸோ நம்ம யார்கிட்டேயுமே ஒரு ரூபாக்காக கூட நிற்கக்கூடாது, ஒரு ரூபாக்காக கூட நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுல கொஞ்சம் நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ யாரையுமே எப்பவும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சாமி கும்பிட்டது ரொம்ப நல்லா இருந்தது. பங்குனி ஆக்சுவலி நாங்கள் வராகியம்மனுக்கு நாங்கள் எப்போவுமே விரதம் இருக்கிற மாதிரி தான் இருந்தோம். ஆனால் பங்குனி உத்திரம் இந்த வருஷம் எங்களுக்கு போடணும்னு விதி இருந்திருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எங்களுக்கு ஒரு பெரிய இதுவே கிடையாது. போடுவோமா மாட்டோமான்ற ஒரு கொஷின் மார்க் இருந்துகிட்டே இருந்தது. பட் ஆனால் நாங்கள் போட்டுட்டோம். நாங்கள் சாமிக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் சாமிக்கு நம்ம சமைக்கலாம் செய்யணும் இல்லையா, சாப்பாடு படைக்கணும் அப்படின்றதுனால சமைக்கலாம் செஞ்சுட்டு, அதுவும் நம்ம காலையிலேருந்து சாப்பிடக்கூட இல்லை. நம்ம ஃபுல்லாக காலையிலேருந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:30 மணி வரைக்கும் நம்ம சாப்பிடல. ஏன்னா கோவிலுக்கு 12 மணிக்கு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வந்ததே பார்த்திங்கன்னா 5 மணிக்கு தான் வந்தோம். நம்ம அவ்வளோ ஒரு கூட்டம், பயங்கரமான க்ரௌடு, அவ்வளோ பேர் வர்றது போகிறது, அந்த மாதிரி நிறைய கூட்டமாக இருந்தது. ஸோ நம்ம பொங்கல் வச்சுட்டு பாயசம் வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு குங்கும மஞ்சளாக வச்சுட்டு தான் மேலே அடுப்பில் வச்சோம். என்ன ஆகிடுச்சு, பாப்பா துடைக்கிறன்ற பேரை துடைச்சி அதுக்குள்ளே போயிடுச்சு அது. அதனால் மறுபடியும் குங்கும மஞ்சள் வச்சுட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல், பாயசம், சாப்பாடு, ரசம், பொரியல், கூட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு சமைச்சி முடிச்சுட்டு பாப்பா நிறைய ஹெல்ப் பண்ணியிருந்தா. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. பாப்பா வந்து இவ்வளோ லாங்கில் நடப்பா, பால்குடம் தூக்குவா, இவ்வளோ தூரம் விரதம் இருப்பாள். அவள் எல்லா வருஷம் அவள் விரதம் இருப்பாள், அது எனக்கு தெரியும். பட் பால்குடம் தூக்குவா, இவ்வளோ நாளாக இவ்வளோ லாங்கில் நடப்பாலாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஆனால் குழந்தை அவ்வளோ தூரம் நடந்து வந்தால், அதுவும் எனக்கு போகும்போது புது அனுபவமாக இருந்தது. நம்ம பால்குடம் தூக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லோரும் காலில் விழுறது, மஞ்சள் வைக்கிறதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது. பட் ஏன்னா நம்ம மாலை போட்டிருக்கோங்கிறதுனால நம்ம சாமியாக தானே தெரியும் அவங்க கண்ணுக்கு, அதனால எல்லாமே பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா இருப்போமே, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு தனுஷா நான் சொல்லுவார். அதுதான் உண்மையான வாழ்க்கையிலையும் கூட. அது வந்து டைலாக்காக அவர் சொல்லியிருக்காரு. பட் அது வந்து டைலாக் கிடையாது, உண்மையான வார்த்தை. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல தான் நம்ம லைஃப் போகும் அப்படிங்கிறது உண்மையான இது. நம்ம நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கெட்டது நினச்சா கெட்டது தான் நினைக்கும். யாருக்கோ நம்ம கெடுதல் நினச்சா நமக்கு கெடுதல் வரும். நம்ம எல்லாருக்கும் நல்லது நினச்சா நமக்கு நல்லது நடக்கும். அந்த மாதிரி தான் உண்மையாகவே எங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா கடவுள் பக்தி கொஞ்சம் எனக்கு ஜாஸ்தி. எனக்கு என்னை விட பாப்பாவுக்கு எக்ஸ்ட்ரா கடவுள் பக்தி ஜாஸ்தி. நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, நிறைய வேண்டுதல் வச்சுருந்தோம். அந்த வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். நம்ம ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம மாலை போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயபக்தியாக இருக்கும்ல, எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம். அது மாதிரிலாம் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் அப்பா அம்மாவும் இங்கே தான் இருந்தாங்க. இதில் என்னென்னா, நமக்கு அந்த ஒரு 48 நாள் விரதம் இருக்கிறோம் இல்லையா, அப்போது நமக்கு தூக்கம் கெடும், அவ்வளோதான். ஏன்னா நைட்டு நம்ம சீக்கிரமாக படுக்கிறவங்களா இருந்தால் பிரச்சனை கிடையாது. நம்ம லேட்டாக தான் தூங்குகிறோம். ஏன்னா நான் கொரியர் வேலையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு பாதி கொரியர் போட்டு வச்சுட்டு தான் நான் இதையே பண்ணுவேன். பட் அதனால கொஞ்சம் எனக்கு தூக்கம் கெடுறதுனால ரொம்பவே டயர்டாக இருக்கேன், அவ்வளோதான். ஒரு நாள் வீடியோ போட முடியும், ஒரு நாள் போட முடியாது. அதையும் பேலன்ஸ் பண்ணி வீடியோவை எடுக்கணும் அப்படிங்கிறதுனால எடுத்துடுறது. ஏதோ ஒன்று அப்படியே நம்மளும் நல்லபடியாக. இன்னையோட பார்த்திங்கன்னா நம்ம வராகியம்மன் விரதம் பார்த்திங்கன்னா 39வது நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா 8 நாள் மட்டும்தாங்க இருக்குது. 8 நாள், ஆமாம் 39 நாள் ஆக்சுவலி இன்னையோட கம்ப்ளீட்டு. இன்னும் 10 நாள் இருக்குது சாலிடாக. 9 நாள், சாரி 39 நாள் இன்னையோட கம்ப்ளீட் ஆகிருக்கு வராகியம்மன். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 9 நாள் நமக்கு விரதம் இருக்குது. 9 நாள் விரதத்தை முடித்ததுக்கு பிறகு மறுபடியும் நம்ம வேலூரில் இருக்கிற வராகியம்மன் கோயிலுக்கு நம்ம போகலான்னு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல கோவில், அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு கோவில். நம்ம என்றைக்குமே யாருக்கும் கெடுதல் நினைக்காம நம்ம நல்லபடியாக இருக்கணும். நமக்கு கையில் காசு நிற்கணும், ஒரு ரூபானா கூட காசு நமக்கு நிற்கணும் அப்படின்னு நம்ம நல்லா மனசார வேண்டிக்கிட்டு நம்ம சாமியை கும்பிட்றது ரொம்ப நல்ல விஷயமும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வாராகியம்மன் விரதம் இருக்கவும் சரி, இந்த மாதிரி சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது
ஒரு நல்ல ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்குறது இன்னும் ரொம்ப நல்ல விஷயம். பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, நம்ம பயபக்தியாக சாமிக்கு பயப்படணும். யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ சாமிக்கு பயப்படணும்னு சொல்லிக் கொடுங்க. அப்போ தான் வந்து குழந்தைங்க ஒரு சில விஷயம் பொய் சொல்லக்கூட யோசிப்பாங்க. அதாவது கடவுள் நம்ம கூட இருக்கார், நம்ம பொய் சொன்னால் பார்த்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி பெரியவங்கக்கிட்ட பேசுகிறத பார்த்து பேசணும், நிதானமாக பேசணும், வார்த்தையை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். நம்ம என்ன தான் நம்ம குழந்தைங்கள ராயலாக வளர்த்தாலோ, என்ன தான் குழந்தைங்கள கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து வளர்த்தாலோ, என்ன தான் குழந்தைங்களுக்கு வந்து செல்லம் கொடுத்து வளர்த்தாலும் பழக்க வழக்கம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம வந்து தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. ஸோ அந்த பழக்கத்தை வந்து நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அப்படின்னா பெற்றவங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து பிள்ளைங்க வளருவாங்க. முக்கியமான ஒரு விஷயம் அப்படி தான். ஏன்னா என்னோடய பெற்றவங்க எப்படி இருக்காங்களோ அதை பார்த்து வளர்ந்ததுனால தான் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு கோல் செட் பண்ணி நான் போவேன். என்னை பார்த்து வளர்க்கும் போது தான் என் பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா நான் என்ன கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், நான் எவ்வளோ ப்ராட் மைண்டாக இருக்கேன், எவ்வளோ போல்டாக இருக்கேன், எவ்வளோ உண்மையாக இருக்கேன், யாரையும் ஏமாற்றாமல் இருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களை என் பொண்ணு பார்க்கும்போது தான் என் பொண்ணுக்கு அந்த பழக்க வழக்கங்கள் அவளோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாக அவள் கற்றுப்பாவ. ஸோ நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அது போல தான் நம்ம பிள்ளைங்களையும் வளருவாங்க. அது ஒரு விஷயம் மறந்துடாதீங்க. நம்ம சின்னதாக ஒரு தப்பு பண்ணால் கூட நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து நீ பண்ண நான் பண்ணுறதுக்கு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவாங்க. இது எனக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு மட்டும் கிடையாது. இருக்கிற லைஃப்பில் பிள்ளைங்கனாலே அப்படி தான். அது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன்லாம் கிடையாது. பசங்க எல்லாருமே குழந்தைங்க, எல்லாருமே குழந்தைங்க தான். யார் வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் பேசுவாங்க. ஒரு சில வார்த்தைகளை நம்ம விடுறதும் சரி, பேசுகிறதும் சரி, பார்த்து பேசணும், பார்த்து நடந்துக்கணும். நம்ம நல்ல பழக்கத்தை சொல்லிக் கொடுக்கும்போது தான் நாளைக்கு குழந்தைங்க நாளைக்கு இன்னொரு ஒரு ஆம்பளை பையனாக இருந்தால் ஒரு பொண்ணை நாளைக்கு கட்டிக்கிட்டாலும் அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பான். இந்த வேலையை செய், இதை பண்ண, எங்கள் அம்மா இதெல்லாம் பண்ணுவாங்க, இப்படி இருன்னு சொல்லி கொடுப்பான். அதே மாதிரி பொம்பளை புள்ளியாக இருந்தால் போகிற வீட்டில் எல்லா வேலையும் செய்வாள். இந்த வேலையெல்லாம் செய்யணும், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து நமக்கு பெருமை தேடி தரணுங்கிறது கிடையாது. யாருமே நம்மளை பெருமையாக கௌரவிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. நமக்கு நம்ம உண்மையாக இருந்தால் போதும், நமக்கு நம்ம கரெக்டாக இருந்தால் போதும், நமக்கு நம்ம சுத்தபத்தமாக இருந்தால் போதும், நமக்கு நம்ம நேர்மையாக இருந்தால் போதும், நமக்கு நம்ம மட்டும் வாழ்ந்தால் போதும். ஆனால் நம்ம பொண்ணு ஒருத்தன் வீட்டுக்கு போகும்போது அவங்க பரவாயில்லம்மா, பொண்ணு என்ன படிச்சிருந்தாலும், பொண்ணு என்ன ஃபீல்டில் இருந்தாலும், பொண்ணு என்ன தான் அழகாக இருந்தாலும், பொண்ணு என்ன தான் அசிங்கமாக இருந்தாலும், பொண்ணு என்ன தான் வெள்ளையாக இருந்தாலும், பொண்ணு என்ன தான் கருப்பாக இருந்தாலும், குழந்தைக்கு நல்ல பழக்கத்தை சொல்லி கொடுத்துருக்காங்கன்ற ஒரு சின்ன வார்த்தை அது நமக்கு பெருமையை தேடி தரும்னு கிடையாது. அந்த பொண்ணுக்கு போகிற இடத்துல நல்ல வாழ்க்கை அமையும். அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிற இடத்துல யாரும் தப்பாக பேசிட மாட்டாங்க. நம்மளை பேசினா தாங்கிக்கலாங்க, நம்ம பிள்ளைய பேசினா தாங்கவே முடியாது. அதுக்கு நம்ம நிறைய நல்ல பழக்கங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் நான் என் பொண்ணுக்கு நிறைய 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 சொல்லிக் கொடுப்பேன். இப்போ வரைக்கும் அதை என் பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறா இப்போ வரைக்கும். அதே மாதிரி இனிமேலும் அவள் ஃபாலோ பண்ணுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நம்ம பிள்ளைங்க சில தப்பு பண்ணிச்சுன்னா அதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது. என் பொண்ணு இதை பண்ணாத பொண்ணுன்னு சொல்லக்கூடாது. அதை நம்ம மூடி மறைச்சி என் பிள்ளை இப்படிலாம் கிடையாதுங்க, என் பிள்ளை ரொம்ப தங்கமான பிள்ளைங்கன்னு சொல்லும் போது அந்த பிள்ளை யோசிக்கும், நம்மளை விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க, நம்ம தப்பு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் யோசிக்கும். இது சொன்னதே என் பொண்ணு தான். என்ன வரைக்கும் என் பொண்ணு எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை. அவள் ஒரு நாள் சொன்ன ஒரு இன்டர்வியூவில், எனக்கு தப்பு பண்ண தோணாததுக்கு காரணம் என்னென்னா எங்கள் அம்மா இது வரைக்கும் என்னை வந்து எதுவுமே சொன்னதில்லை வெளியே போய். அதுவே எனக்கு யோசிப்பேன், நான் ஏன் இதை பண்ணணும்னு யோசிப்பேன் அப்படின்னு என் பொண்ணு சொன்னேன். அப்போ தான் எனக்கே யோசித்தேன். ஆக்சுவலி நம்ம பங்குனி உத்திரத்தை பற்றி பேசுறதை விட நம்ம குழந்தைங்களை பற்றி நிறைய பேசுகிறோம். உண்மையான ஃபேக்ட் இது தாங்க. ஆக்சுவலி இந்த வருஷம் பங்குனி உத்திரம் கும்பிட்டோன்னா நமக்கு குழந்தைக்கு படிப்பு ரொம்ப நல்லா வருமா, நல்ல மார்க் எடுப்பாங்க, சொந்த வீடோ இல்லை சொந்த காரோ சொந்த பிஸ்னஸோ எல்லாமே நல்ல முறையில் போகுமா. இது எல்லாமே பங்குனி உத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொன்னதுனால இந்த வருஷம் பங்குனி உத்திரம் நம்ம பால் குடம் எடுத்து நல்லபடியாக நம்ம கும்பிட்டுருக்கோம். ஏன்னா நெக்ஸ்ட் இயர் பாப்பா 10th கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பா. பட் இருந்தாலும் அவள் ஜஸ்ட்டு பாஸ் ஆனால் போதும். எனக்கு ரொம்ப கிளாஸ் ஃபஸ்ட்டு வரணும், டாப்பராக வரணும்ல எனக்கு ஆசை கிடையாதுங்க. அவள் நல்லா படித்து ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணால் போதும். ஏன்னா அவள் படிப்பு தான் அவள் கையில் கடைசி வரைக்கும் நிரந்தரமான ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா அவள் படிப்பு மட்டும்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக என் பொண்ணுக்காக அவள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த பங்குனி உத்திரத்துக்காக நம்ம கும்பிட மாலை போட்டோம். நல்லபடியாக முடிஞ்சுதுங்க, சூப்பராக முடிஞ்சுது. நம்ம காலையில் பங்குனி உத்திரத்துக்கு 9 to 10 நல்ல நேரம்னு சொன்னாங்க. அப்போவே நம்ம சாமி கும்பிட்டுட்டோம். ஃபுல்லாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பால் குடம் எடுக்க கிளம்பணும். பால் குடம் எடுக்கும் போது அம்மா கையால் தான் வந்து வயசில் பெரியவங்கள்ல காலில் மஞ்சள் போட்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரத்தை ஏற்றி வச்சுட்டு அணந்ததுக்கப்புறம் கிளம்பணுன்னாங்க. அணைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் பால் குடம் எடுக்க. அப்புறம் நானும் பாப்பாவும் என்ன நம்ம ஃபஸ்ட் டைம் பால் குடம் தூக்குறோமா, கம்ஃபர்டபுளாக இல்லை கொஞ்சம். ஏன்னா சாரீஸ்லாம் கட்டிட்டு அதெல்லாம் கொஞ்சம் கட்டிட்டு செம்ம கூட்டங்க. போரூரில் இருக்கிற ஜனமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜனம். ஏதோ ஏரியாவிலேருந்துலாம் வந்திருக்காங்க போல்.
கோவூர், குன்றத்தூர், மாங்காடு இது மாதிரி எல்லா ஊரில் இருக்கிறவங்களும் வந்திருக்காங்க போல். அவ்வளோ கூட்டம், வீடியோவே எடுக்க முடியல. ஏன்னா போலீஸ் வேறு அலௌன்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, ஃபோன் பத்திரம் இது பத்திரம்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா மிஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த ஒரு பயம் வேறு, ஏதாவது மிஸ் ஆகிட போகுதுன்னு. தம்பி வந்திருந்தான். ஆக்சுவலி என் தம்பி வந்ததுனால உண்மையாகவே சொல்ல போனால் தப்பிச்சோம். ஏன்னா அப்பாவை உள்ளே விடலை, வயசானவர் வேறையா, அவர் யாரையும் தள்ளிட்டு வரவும் முடியல இவ்வளோ கூட்டத்தில் அப்பானால். அவர் அப்படி இப்படி வந்துட்டார் தக்கி திணறி. ஆனாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அப்பாவை உள்ளே இழுத்துட்டு போகிறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அது தம்பி வந்துட்டான். தம்பி இதை நிற்கிறான் பாருங்கள், கட்டம் போட்ட சட்டை, அவன் தான் தம்பி, என்னோடய தம்பி பாலாஜி. ஸோ அவனும் நாங்களும் நெக்ஸ்ட்டு நிறைய வீடியோ போடலான்னு பயங்கரமாக நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். பட் டைமிங் செட் ஆகலை, அதுதான் விஷயம். ஏன்னா அவனும் பார்த்திங்கன்னா சினிஃபீல் இண்டஸ்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணுறான், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறான். நம்மளும் இதே ஃபீல்டுங்கிறதுனால 2 பேருக்கும் டைம் பத்தலை. அப்புறம் இது வந்து சும்மா நார்மல் தெரிஞ்ச பையன், பக்கத்து வீட்டு பையன், அவனை தம்பி அப்படிலாம் கிடையாதுங்க. என்னோட ஓன் பிரதர் அப்படின்னா பிளட் ரிலேஷன், அவ்வளோதான். எனக்கு கூட பிறந்த தம்பி கிடையாது, என் சொந்தக்கார பையன் என் தம்பி தான். அதனால் என் கூடவே தான் எப்போவுமே இருப்பான். அவனுக்கும் பொண்ணு பார்த்துட்ருக்குறோம் நாங்கள் இப்போ தான். பட் இதில் வந்த காமெடி அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலுங்க, சூப்பராக இருந்தது. தம்பியை உட்காரான்னா உட்கார இடம்பத்தில் எல்லாம் பயங்கர கூட்டம். வேணாக்கான்னு சொல்லியிருந்தோம், அதான் கலாய்ச்சிட்டு இருந்தோம். நானும் பாப்பாவும் யார் பெத்த மவனும் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி கலாய்ச்சிட்டு இருந்தோம். அங்கே நெருப்பெல்லாம் கூட மிதித்தாங்க. பார்க்கும்போது அவ்வளோ உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு, மெய் சிலுத்துருச்சு. வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே தீ மிதித்து பால் குடம் தூக்கி அவ்வளோ சூப்பராக பண்ணாங்க, நல்லா இருந்ததுங்க. பட் என்ன ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறாங்க எல்லோரும். பாப்பா இவ்வளோ ஸ்பீடாக நடப்பான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்க. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா இவ்வளோ வேகமாக இவ்வளோ லாங்காக நடந்திருக்கா. அவள் அப்படி நடக்கிற கேரக்டரே கிடையாது. அவள் கொஞ்சம் தூரம்னாலும் வண்டி எடுத்துருவாங்க, மம்மி வண்டி எடுத்துருவாங்க. ஏன்னா அவள் நடந்து பழக்கம் கிடையாது. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வண்டியிலே தான் நான் கூட்டிகிட்டு போவேன். இல்லைனா எங்கேயாவது வெளியே போனால் ஆட்டோவில் புக் பண்ணி போயிடுவோம். அவளுக்கு காரும் பிடிக்காது. பட் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ லாங்கில் நடந்திருக்கா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதே மாதிரி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆட்டோ இழுக்கிறதுக்காக முதுகில் குத்தி இழுத்தாங்க. ஐயோ, அதை பார்க்கும் போதெல்லாம் அப்படி இருந்தது. அதான் கடவுள் பக்தின்னு வாங்கலை பார்த்திங்களா. இப்போ நம்மளே அந்தளவுக்கு தான் பக்தியாக இருக்கும். அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒவ்வொரு வகையில் ஒரு பக்தி. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பட் எங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது இந்த வருஷம் 2025 பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹாசம் தான் சொல்லணும். சூப்பராக எங்களுக்கு போச்சு, ரொம்ப நல்லபடியாக போச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் போச்சு. சொல்ல வார்த்தையே கிடையாது. இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப நல்லாவே ஸ்டார்ட் ஆகிருக்கு, போய்கிட்டே இருக்குது. இந்த வருஷம் ஃபுல்லாக இப்படியே போகணும்னு கடவுள்கிட்ட இன்னும் நாங்கள் வேண்டிக்கிறோம். அடுத்த வருஷமும் இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வளரணும் அப்படிங்க நாங்கள் வளரணும். ஹைட்டு கிடையாது, லைஃப்பில் இன்னும் கொஞ்சம் பெரிய அடுத்த லெவலில் போகணும். அதாவது என் பொண்ணு அடுத்த லெவலில் ஒரு கட்டத்துக்கு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல லெவலில் இருக்கிறா. அடுத்த லெவலில் என் பொண்ணு போகணும்னு கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன். கண்டிப்பாக நடக்கணும். நம்ம ஒரு நல்ல ஃப்ரேம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம பிள்ளைங்க ஃப்ரேம் வாங்கினாலே நம்ம ஃப்ரேம் வாங்கின மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். நம்ம மெடல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம பிள்ளைங்க வாங்கினா அதை விட சந்தோஷப்படுற தாய் இந்த உலகத்தில் யாருமே கிடையாதுங்க. ஃபைனலி பாப்பா வந்து பால் குடம்லாம் தூக்கிட்டு வந்துட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். கோயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் குழந்தை நிற்கவே முடியல. அவளுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சு. ஏன்னா காலையிலேருந்து சாப்பிடலை, காலையிலேருந்து 5:30 வரைக்கும் சாப்பிடாமல் ஏதோ வெற்றிகரமாக அவளோட பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் வேண்டியிருக்கேன். எல்லாருமே நல்லா இருப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம புதுசாக நம்ம சேனலுக்கு யாராவது வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இவ்வளோ நாள் ஆதரவு கொடுத்த எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ.